ஹாய்டா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். எனக்கு ஒரு 1 மினிட் டைம் கொடுங்க, நான் பேசிக்கிறேன். எனக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்ட்மெண்ட் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன். எல்லோரும் பார்க்குறீங்க, பட் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிசப்பாயின்ட்மெண்ட் ஆயிடுச்சு. கமெண்ட் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டில் தான்டா எனக்கு அந்த மோட்டிவேஷனே இருக்குது. அவங்களுக்கு புரியுதா இல்லைன்னு தெரியல. நான் ரூடாலாம் கேட்கல, பட் எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ், குட்டி குட்டி கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ப்ளீஸ் கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அது ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். ஸோ அவ்வளோதான், அது சொல்லிட்டேன். இன்றைக்கி நம்ம என்லெஸ் லவ்வோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. சரி, வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் சொன்னேன்லடா, லவ் மச்சான், லவ். அவன் திரும்பி பார்க்குறான், நீ அதை பார்க்குற. அமைதியாடுறா, தொண்டை வேற வலிக்குது. சும்மா நோய் நோயின்னு எதாவது ஒன்று கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருப்பேன். கிளாஸுக்கு போகலாம் வா. இதுக்கு தான் உன்னை எங்கேயுமே கூப்பிட்டு போகிறதில்ல. டே ஜம்பு, சரிடா, ஸ்ட்ரெயின் பண்ணாத. அவன் கிடக்குறான் லூஸு. ஆமாண்டா, லூஸுன்னு சொல்வீங்க. கடைசியில் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பாரேன், இதுங்க ரெண்டும் காதல் ஜோடி புறாவா அலைய போகிறாங்க. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அப்படின்னு அலைய போகிறானுங்க. பார் ஜிம்னா, அடித்து சொல்கிறேன்டா நான். ஜிமின்டா அப்படியே ஜாக்சன் மண்டையிலே தட்டுறான். ஏய் வலிக்குதுடா. என்னடா உண்மையை சொன்னால் அடிக்கிற. கட் பண்ணி கிளாஸில் தான் காட்டுறாங்க. அப்போ ஜேகே ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு முடியாமல் படுத்துடுறான். வாடா பேசாமல் வீட்டுக்கு கிளம்பிடலாம். அவ்வளோ ஒன்றும் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு கிளாஸை கட்டன் பண்ணணும்ல. இல்லைடா, 1 hour தானே இருக்குது, முடிச்சுட்டு போயிடலாம். ஆனாலும் ஆர்வக்கோளாருக்கு ஒரு அளவுலடா. படுத்துகிட்டே கிளாஸ் கவனிக்கிறான். இவனோட முடிய மாட்டேங்குது. ஜிம்னா ஓவராக பண்ணுறான்டா அவன். வர கோவத்துக்கு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒன்று அப்படியே நேராக குழியில் பார்த்துருவோம்டா. ஆமாண்டா, நான் வாயவே திறக்கல. ஆளை விடுங்க சாமி. அப்போ ஜாக்சன் தான், கடவுளே நாளைக்கு யார் மழை நல்லா பெய்யணும், பேஞ்சு லீவ் விட்டா செம்மையாக இருக்கும். காலேஜுக்கு வராமல் நல்லா இழுத்து போத்தி தூங்கலாம், வெண்டியை சோத்தை போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஜேகே தான் தூங்கிட்டு இருந்தவன் எந்திரிச்சு ஜாக்ஸா மண்டிலே தட்டுறான். அப்போ கூட பாரு, சோறு தூங்கிட்டே இருக்கணும். அறிவு இருக்கா ஜாக்ஸா அவனுக்கு? நீ தூங்கலையாடா? ஏன்டா அப்படின்னு சாவடிறீங்க? அட்லீஸ்ட் தனியாக நான் பாட்டு தானடா பேசிகிட்டு இருந்தேன், அவனையும் ஏன்டா கெடுக்குறீங்க? 2 பேரும் சிரிக்கிறாங்க, ஜேகேவும் ஜிமினும். கிளாஸும் முடியுது. அப்படியே 2 பேரும் வெளியில் போகிறாங்க. ஜாக்சன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு செக் பண்ணிவிட்டு அப்படியே பின்னாடியே வரான். வர வழியில் ஒரு பொண்ணை இடிச்சிட்றான். சாரிங்க. 2 பேரும் அப்படியே கீழே அந்த நோட்டை போட்டு பொறுக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஜாக்சன் பொறுக்குறேன்ற பேரில் அப்படியே அங்கே தரையை தடவிட்டு இருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ, நான் புக் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். நீங்கள் பை த வே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அப்போ தான் ஜாக்சன் குனிஞ்சு கீழே பார்த்தான். அவன் தரையை தடவிட்டு இருக்கான். இல்லைங்க, உங்களுக்கு புக் எடுத்து கொடுக்கலான் தான். இல்லை, இட்ஸ் ஓகே, நான் எடுத்துட்டேன். ஐம் ஸோ சாரி, நான் தான் பார்க்காம. ஐயோ இல்லைங்க, உங்களுக்குலாம் கண்ணு இருக்குது, நான் தான் பார்க்காம வந்துட்டேன். ஓ, ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ, தேங்க்யூ, பாய். ஸ்வீட்டுங்க, பாய்ங்க. அங்கே பாரு ஜேகே, அந்த நாய்க்கு பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணுன்னு கூட தெரில. இதில் ஆள் கரெக்ட் பண்ணிடுவேன், அது பண்ணிடுவேன்னு ஐயா டைலாக் மட்டும் விட்றான்ல. ஆமாண்டா ஜிம்னா, இவனுக்கு இதெல்லாம் எந்த காலத்துலேயும் செட் ஆகாது. இப்போ 3 பேரும் அப்படியே காலேஜ் கேம்பஸ் விட்டு வெளியில் வராங்க. 3 பேரும் அப்படியே நடந்து போகிறாங்க. அது சூப் குடிக்கிறியாடா? என்ன ஜாக்ஸா, மச்சான் மேலே பாசம் அதிகமாக வருது போல். ஜிம்னா, நீ ஒருத்தனே போதும்டா, சும்மா ஏதாவது சொல்லிட்டு. மச்சான் மேலே பாசம் இல்லாமலாம் நான் கேட்கல. ஐயோ, இது என்ன மாதிரி பாசம், வேறு மாதிரி போகுதே. அமைதியாடுறா, ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு ஜாக்சன் சொல்லிகிட்டு இருக்கான். மாற்றி இப்படி காமெடி பண்ணிகிட்ருக்கான். அப்போ ஜாக்சன் தான், ஜெயே நான் வந்துட்டு ஒன்று கேட்குவாடா. என்ன? ஏதாவது இடக்கு முடக்கா கேட்டேன்னு வையன், எனக்கு ஃபீவராக இருக்குதுன்னெலாம் பார்க்க மாட்டேன், அப்படியே வச்சு சொருவிடுவேன். கேட்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ கோவப்படுறியே. கேட்கலாமா வேணாமா? அதான் கேட்குறேன்னு முடிவு பண்ணிட்டல, கேட்டு தோட. ஏமாச்சான், நான் ஜிமினு நீ எல்லாம் ஒன்றா தான் சின்ன வயசுலேருந்து வளர்கிறோம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரையும் உனக்கு இந்த லவ் மேலாம் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லைடா, அப்படி தானே?
ஆமாம், இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சும்மா படிப்ஸுன்னு தான்டா அலைவ. ஆனால் நான் இன்னைக்கு பார்த்த ஜேகேவே வேறடா. டேய் என்னடா வளர்ற லூசு மாதிரி ஏதாவது பேசாத. ஜிமின் என்ன அமைதியாக இருக்க? நான் அண்ணன் மாறிட்டேன்னா என்ன? ஏய் இல்லைடா, எனக்கு ஒன்றும் அப்படிலாம் தெரியலையே. டேய் சும்மா உனக்கு ஒத்து ஊத்தாதடா, டே வாயிலே போட்டுருவேன். எனக்கு இன்றைக்கி ஜேகே பார்க்க வேறு மாதிரி இருந்தான். என்ன வேறு மாதிரி இருந்தேன்? என்ன மழையில் நனையாதுன்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் மழை நனைஞ்சிட்டு வந்தேன். டேய் அது அந்த பக்கம் திரும்பி வரணும்லடா. மழுப்பாதடா. டேய் ஊசுதனமாக அதை கேள்வி கேட்காத, நிறுத்துடா. பத்தியா கேள்வி கூட கேட்க விட மாட்டுற. அப்போயே ஏதோ இருக்குது. ஒன்றும் இல்லைடா மச்சான், கிழத்த கசையாவாடா. டேய் சொல்லிடுவேன், வேணா போயிரு. லவ் பற்றிலாம் என்கிட்ட பேசாத மச்சான், அவ்வளோதான் கடுப்பாயிரும் ஜாக்ஸா. டேய் நான் தெரிஞ்சு தான்டா கேட்குறேன், உனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் என்னமோ உனக்கு ஏதோ ஃபீல் ஆகுதுடா, அது மட்டும் எனக்கு தெரியுது. டேய் எனக்கு ஃபீல் ஆனால் எனக்கு தெரியாதா? அது எப்படிடா உனக்கு தெரியும்? அதானே, அவனுக்கு ஃபீல் ஆனால் அவனுக்கு தானடா தெரியும். நானும் தானடா கூட இருக்கேன். அதெல்லாம் அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்கும் இல்லை. சரிவா, காஃபி ஷாப் வந்துருச்சு, ஒரு சூப் குடிச்சிட்டு போகலாம். ஆமாம்ல, வந்ததுலேருந்து ஒன்றுமே சாப்பிடல, வயிறு வேறு டர்ரு புருன்னு சவுண்டு விடுது. அதானே, சோறு கண்டா சொர்க்கம், அப்படியே பேச்ச மாற்ற வேண்டியது. சரிடா வாங்கடா போகலாம் உள்ள. இந்த பக்கம் சுகாவும் தயாங்கும் அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க. டேய் ஏதாவது சாப்பிட்றியா? நான் வேணா ஏதாவது கெஃபே கூட்டு போட்டுமா? அதெல்லாம் வேண்டாம்டா, போதும். ஆறுடா, நீ தும்முறது நிறுத்தவே மாட்டுற. சாரிடா, இது கூட நீ தாங்கிக்க மாட்டியா எனக்காக? அதான்டா சொல்கிறேன், ஒரு சூப் குடிச்சிட்டு போகலாம் வா. வேணாம் சுகா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ அதான்டா, சூப் குடிச்சிட்டு போகலாம் வா. உங்கள் அங்கிள் ஒரு கெஃபே வச்சுருந்தார்ல, அங்கே கூப்பிட்டு போகிறேன் வா, பக்கத்தில் தானேடா, வாடா போகலாம். ஸோ சொன்னால் கேட்க மாட்டான் போலையே. சரி போகலாம் வா. எனக்கு விவரம் உனக்கு விவரம்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. சரி ஆர்டர் பண்ணுங்கடா, காசு நான் பே பண்ணுறேன். அப்போ ஜேகேயும் ஜிம்னு தான் ஜாக்சனை பார்க்குறாங்க. அப்படியாடா, எவ்வளோ வச்சுருக்கடா? ஒரு பட்ஜெட் சொல்லு, அதுக்குள்ளே நாங்கள் போட்டுடுறோம். என்கிட்ட இரு பார்க்குறேன் மச்சான், 10 ரூபா இருக்குடா. அசிங்கமாக இல்லை, 10 ரூபாயை வச்சு நான் கூட முடியாது. என்னடா பேசிகிட்டு இருக்க? நான் பே பண்ணிக்கிறேன். 3 சூப் மட்டும் சொல்லலாமா? இல்லை அப்படி இல்லை ஜேகேக்கு மட்டும் சூப் சொல்லு, நம்ம 2 பேரும் காஃபி குடிச்சிட்டு கிளம்பலாம். என்ன ஜேகே ஓகேவாடா? ஓகே தான்டா, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி தலைவலிக்குதுடா, திருப்பி ரொம்ப ஃபீவரஷ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்ச நேரம் படுத்துருக்கேன், சூப் வந்தோன்னே எழுப்பி விட்றீங்களா? சரி மச்சான் நீ படுத்துக்கோ. இந்த பக்கம் சுகாவும் தயாங்கும் கெஃபேக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. எனக்கு ஒரே ஒரு மஷ்ரூம் சூப் மட்டும் சொல்லிடு சுகா. அதானே, இங்கே வந்தால் அதை ஒன்றை தவிர்த்து வேறு எதுவும் வாங்கி குடிக்கிறதில்ல. அதுவும் ஏதோ கரெக்டு தான், ஃபீவருக்கு சூடாக சூப் குடித்தா நல்லாயிருக்கும். நீ அங்கே போய் உட்காரு, நான் வந்து வாங்கிட்டு வரேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அந்த பக்கம் திரும்புகிறான். இங்கே என்ன பண்ணுறாங்க? நீயும் கூட வா. என்னடா ஆச்சு? அங்கே பாருடா, அங்கே பாரு. என்னடா பள்ளியா? டே பள்ளி இல்லைடா, அந்த பக்கம் திரும்பி பாரு. என்னடா? அவங்க 3 பேர் வந்திருக்காங்க, அதுக்கு என்ன போ? எனக்கு புரியாது போலையே. அவங்க 2 பேரும் வந்தால் சரி, இவர் எதுக்கு வந்தார்? இவர் வந்தாலே எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகுது. என்னடா வாய்க்குள்ளே முனவிட்டு இருக்கேன்? இல்லை நானும் இங்கே நிற்கிறேன். அச்சோ ஐயோ ஆரம்பிச்சிட்டானே. அங்கிள் வாப்பா சுகா. தயாங் என்னாச்சு, உடம்பு சரியில்லையா? ஆமாம் அங்கிள், அது என்ன மழையில் ஆடம்பட்டியா? வழக்கம் போல் நீ பண்ணுறது தானே தயாங். அங்கிள் இங்கே பாருங்கள், இங்கேயும் என்னை டேமேஜ் பண்ணாதீங்க. சரி அப்பாட்ட மட்டும் சொல்லிடாதீங்க அங்கிள், அவ்வளோதான். சரி அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சரி என்ன வேணும்? மஷ்ரூம் சூப்பா? பார்த்தியா எங்கள் அங்கிள் என்னை பற்றி எப்படி புரிஞ்சு வச்சுருக்காருன்னு. ஆமாம் ரொம்ப தான். அப்படிலாம் இல்லை சுகா, உனக்கு என்ன? எனக்கு ஒரு ரோஸ் மில்க்கு. அட பாவி, என்னை விட்டுட்டு நீ மட்டும் ரோஸ் மில்க் குடிக்கிறல்ல. மழையில் நான் ஆட்டம் போட்டேனா என்ன? நீ தானே ஆட்டம் போட்ட, ஆனால் அளவில்லையே அப்படின்னு 2 பேரும் ஆர்கியூ பண்ணிகிட்ருக்காங்க. சரி போய் உட்காருங்க, நான் போய் கொண்டு வரேன். சரி வா தயாங் போய் உட்காரலாம். நீ ஏன்டா அப்படி என்னமோ பூனை பின்னாடி பதுங்கின மாதிரியே வர? அவங்க என்ன பார்க்க ஒன்று பிடிச்சிட்டு போனவங்க அந்த மாதிரியா இருக்காங்க. என்ன தயாங் வியர்டாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்க? டே சுகா சும்மாடுறான்,
நீ வா போய் உட்காரலாம். அவங்களுக்கு ஆப்போசிட் டேபிளில் தான் போய் உட்காடுறாங்க. ஷோ எனக்கு செம்மையாக குளிருது. இந்த ஃபேன் ரொம்ப தேவையாடா? உனக்கு எல்லாம் தேவைதான்டா. மழையில் ஆட்டம் போடாதானே போட்டல்ல, எல்லாத்தையும் அனுபவி. ஐயோ இவன் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறானே. சரி நான் வாயவே திறக்கலை சூப் வர வரைக்கும், போதுமா? சரி அதை ஒழுங்காக பண்ணு. இந்த பக்கம் ஜிமின் ஜிமின் அங்கே பாடுறா அந்த 2 புறாக்கள். என்னடா வளர்ற லூஸு. காலேஜில் பார்த்தோம்ல அந்த 2 கேஸுடா. அப்போது ஜிமினும் திரும்பி பார்க்குறான், சுகாவும் அட் டைம் திரும்பி பார்க்குறான். ஜிமினுக்கும் சுகாக்கும் ஒரு ஐ கான்டாக்டு. சுகா என்னடா பண்ணுற? அது அது ஒன்றும் இல்லைடா. டக்குன்னு அவனே ரியலைஸ் பண்ணிட்டு திரும்பிடுறான். ஜிமினும் ரியலைஸ் பண்ணி இந்த பக்கம் திரும்புகிறான். என்னடா நடக்குது? எப்போ பாரு நீ 3வது வீலாக யூஸ் பண்ணிக்கிறீங்கள. நான் எந்திரிச்சு போகிறேன்டா. அப்படியா? காஃபி வேணாமா? வேணும். அப்போ உட்கார மூட்டு. ஐயோ இவன் சாப்பாட்டே வீக்னஸாக வச்சு என்னை உடைக்கிறானே. சார் 2 காஃபி. குடியா. முதல்ல நான் குடிச்சிட்டு கிளம்புறேன். இந்த காட்சியெல்லாம் நல்லா பார்த்துட்டு இருக்க முடியாது, எனக்கு மனசு வலிக்குது. ஐயோ காஃபியை குடுறா. மஷ்ரூம் சூப் ஒன்று சொல்லியிருந்தோமே. வெயிட் பண்ணுங்கள், சூடாக போட்டுட்ருக்காங்க. இட் வில் பி ஆன் த வே. ஓகே. மஷ்ரூம் சூப். இந்த டேபிள் தான், இந்த டேபிள் தான். என்ன சுபா அங்கே போய் வைக்கிறாங்க? டே இருடா, அது அவங்க ஆர்டர் பண்ணியிருப்பாங்க போல. அது எப்படி என் ஃபேவரட் மஷ்ரூம் சூப்பு அங்கே போகலாம்? நீ மட்டும்தான் அந்த சூப்பை குடிப்பியா? எல்லோரும் குடிப்பாங்கடா. ஷோ எனக்கு பசிக்குதுடா. உன்னை பார்த்தா ஃபீவர் இருக்கிற பிள்ளை மாதிரியா இருக்குது. துள்ளி குதிச்சிட்ருக்க. அம்மாட்ட சொல்ல போகிறேன். டே வேணாண்டா, எனக்கு ஃபீவராக இருக்குது, தொட்டு பாரு. காய்ச்சல்லாம் இருக்குடா, அதை விட உன் சேட்டை அதிகமாக இருக்குது, அதுதான் பார்த்து இருந்துக்கோன்னு சொன்னேன். சரி எப்போ என் சூப் வரும்? எனக்கு தலை வலிக்குதுடா. வரும். தோ வந்துருச்சு. சார் என் மஷ்ரூம் சூப். எவ்வளோ நேரம் ஆக்குறீங்க? அங்கிள் என்ன பண்ணார்? அது புதுசாக யாராவது வந்திருக்க போகிறாங்க, அவங்ககிட்ட போய் சண்டை போட்டுட்ருக்க. அதான் வந்துருச்சுல, வாயை முடிச்சு சாப்பிட்றா. சரி திட்டாதான். மச்சான் காஃபி குடிச்சிட்டேன், வடை கிளம்பலாம். அது காஃபியா இல்லை வேறு எதுமாடா? இப்படி குடிக்கிற? ஆறி போயிடுச்சுடா. இது எவ்வளோ நேரம் வச்சு இழுத்தடிச்சிட்டு இருப்பாங்களா? சீக்கிரம் குடிச்சிட்டு வா மச்சான். இருடா. ஜிகே சூப் வந்துருச்சு, குடிடா. இதோ குடிக்கிறேன்டா. என்னடா இப்படி கொதிக்குது? ஷோ சாரி மச்சான், என்னால் தானே. ஷோ சரி விடுறா, ஏதோ ஒரு நாள் மலையில் ஜாலிக்கு நனைஞ்சிட்டோம், சும்மா சின்ன ஃபீவர் தானே. சின்ன ஃபீவர் மாதிரி இல்லைடா, செம்மையாக உடம்பு கொதிக்குது. ஃபஸ்ட்டு நீ இந்த சூப்பை குடி, அப்போ தான் சரியாகும். நீங்கள் இந்த காலத்தை குடிச்சிட்டு வர மாட்டீங்களா? நான் கிளம்புறேன். ஜிமின் நான் கிளம்புறேன்டா. சரிடா நீ போ, நான் ஜேகேயை கொண்டு போய் வீட்டில் விட்டு அப்படியே போயிடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நான் கிளம்பிட்டோம்ல. போடா போ, அதான் காஃபி குடிச்சிட்டல, வயிற்ற நொப்பிட்டல, கிளம்பு. அப்போ இல்லைடா வீட்டில். சரிடா போ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கிளம்பு. சரிடா ஜிகே பார்த்துக்கோ. ஜிகே வரேன்டா. பாய்டா. டயாங் நீ குடிச்சிட்ரு, நான் உனக்கான பில்லை பே பண்ணிவிட்டு நான் அப்படியே போய் பக்கத்தில் மெடிக்கல் ஷாப் இருக்குது, மெடிசன்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். எங்கேயும் போய் திருப்பி ஆட்டம் போடாத சரியா? சரி போயிட்டு சீக்கிரம் வா, எனக்கு வேறு ஒரு மாதிரி இருக்குது. அதான் சூப் குடிக்கிறல்லடா, அப்புறம் என்ன, நான் போயிட்டு வரேன் இரு. நீ சூப் குடிச்சிட்ரு, எனக்கு ஒரு கால் மட்டும் வருது, பேசிட்டு வந்துடுறேன், கோச்சுக்காதடா. இல்லைடா பரவாயில்ல, நீ போய் பேசு, நான் சாப்பிட்டுக்கிறேன். ஜங்குக் அப்படியே அந்த ஸ்பூனை எடுக்கிறான், அவன் கை அப்படி நடுங்குது. அந்த ஒரு சிப் ஆஃப் ஸ்பூனை கூட அவனால் எடுத்து குடிக்க முடியல. இதை தயாங் நோட்டீஸ் பண்ணுறான். ஐயோ ரொம்ப கை நடுங்குது அவருக்கு. இப்போது ஹெல்ப் பண்ணலாமா வேணாமா? ஆனால் எனக்கு பயமாக இருக்கே, அவர்கிட்ட போனாலே எனக்கு உடம்பு ஷிவர் ஆகுதே. ஹெல்ப் பண்ணலாமா வேணாமா? ஐயோ கீழே சிந்துறாரே, நான் போய் பேசாமல் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் ஜேகேக்கு ஆப்போசிட்டில் தான் உட்காடுறான். இருங்க நான் ஊட்டி விடுறேன், நீங்கள் ஸ்பூனை விடுங்க, கையை விடுங்க. ஐயோ யார்? ஏங்க நீங்கள் எப்படிங்க? ஐயோ அதெல்லாம் முக்கியம் இல்லை, உங்கள் கை ரொம்ப நடுங்குது பாருங்கள், நீங்கள் விடுங்க. நான் இப்போ ஆல்ரைட் தான், என்னால் தானே உங்களுக்கு இந்த நிலமை. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, ஒரு நிமிஷம் இங்கே வாங்க. எதுக்கு? இங்கே வாங்க. என்னங்க இப்படி கொதிக்குது? ரொம்ப சாரிங்க, என்னால் தானே இப்போ நீங்கள் இந்த நிலமையில் இருக்கீங்க. ஐயோ
அப்படிலாம் இல்லை. ஷோ, நான் வேறு மறந்துட்டு பேசிகிட்டே இருக்கேன். இருங்க, நான் ஊட்டி விடுறேன். எடுத்து அதை பொறுமையாக பார்த்து பார்த்து ஊதி அப்படியே ஊட்டி விடுறான். ஜேகே அப்படியே குழந்த மாதிரி இந்த சூப்பை குடிக்கிறான். இதை அப்படியே தயங்க அட்மையர் பண்ணுறான். சே, குழந்த மாதிரி இருக்கார்ல. நான் தான் ஏதோ நினச்சிட்டேன். பார்த்து பார்த்து நாங்கள் இந்தாங்க தண்ணி குடிங்க. சூடு ஓகே தானே? ரொம்ப கொதிக்குதா? இல்லை, எனக்கு கையில் ரொம்ப நடுங்குது. ஐயோ ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுறது? டக்குன்னு தயங்க அவன் கையை அப்படியே நேராக ஜங்கு கூட சீக்ஸில் தேய்ச்சி வைக்கிறான். என்னங்க இப்படி நடுங்குறீங்க? பார்க்க தான் ஆள் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி போல், இவ்வளோ வீக்காக இருக்கீங்க. எனக்கு ரொம்ப குளிருதுங்க, குளிருது. அங்கிள், அந்த ஃபேன் ஆஃப் பண்ணுங்களேன். ஓகே தயாங். யார் பாது? உங்கள் கிளாஸ்மேட்டா? இல்லை, அது சரி சரி, அதெல்லாம் அப்புறம் சொல்லு. நீ பாரு, அவன் ரொம்ப நடுங்குறான். ஆமாம் அங்கிள், நீங்கள் வேணால் இன்னொரு சூப் குடிக்கிறீங்களா? இல்லைங்க, எனக்கு சூப் குடிக்கிற அளவுக்குலாம் தெம்பில். எனக்கு ரொம்ப நடுங்குது. தயாங் அப்படியே எந்திரிச்சு ஜங்கு பக்கத்தில் தான் வந்து உட்காடுறான். சரி சரி, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. கையை அப்படியே ரப் பண்ணி விடுறான். ஒன்றும் இல்லை, பதறாதீங்க, நான் கூட இருக்கேன், சரியா? ஜங்குக்கு அப்படியே தயாங் மேலே சாஞ்சிக்கிறான். தயாங்கு இது என்ன ஃபீலிங்னே தெரியல. எனக்கு ஹார்ட் பீட்லாம் இவ்வளோ வேகமாக அடிக்குது. ஒன்றும் இல்லை தயாங், ஒன்றும் இல்லை. அச்சோ, இவரை வேற பார்க்க ரொம்ப பாவமாக இருக்கே. இப்படி நடுங்குறாரே, உடம்பு வேற ரொம்ப கொதிக்குதே. என்ன பண்ணுறது? ஷோ, ஜேகே அப்படியே வார்ம்னஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கு தயாங்க இறுக்கி ஹக் பண்ணிக்கிறான் அப்படியே படுத்துட்டு. என்ன ஷோ, இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்துருக்கேனே. இவரை விடவும் முடியாமல், நான் எந்திரிக்கவும் முடியாமல். ஷோ, இந்த சுகா வேற எங்கே போனான்? ரொம்ப கொதிக்குது. இவரை பேசாமல் வீட்டில் விட்டுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம். எங்க குளிருதுங்க, ரொம்ப குளிருது, கையெல்லாம் நடங்குது. ஐயோ, ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டாரான் ஜேகே. ஏங்க என்னாச்சு? ஷூ, மயக்கம் போட்டார். என்ன பண்ணுறது இப்போ கரெக்டாக ஜெமினும் சுகாவும் அட் அ டைம் உள்ளே என்டர் ஆகுறாங்க. டேய் என்னடா பண்ணுற? சுகா டக்குன்னு வாடா. தயாங், என்னாச்சு ஜேகேக்கு? அது ஜிமின், அவர் ரொம்ப நடுங்குதுன்னாரு, அதான் என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. பாருங்க, ரொம்ப கொதிக்குது அவருக்கு. ஐயோ, என்னாச்சு? மயக்கம் போட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன மயக்கமா? ஐயோ, வீட்டில் வேறு அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சால் எனக்கு ஒன்றே போட்டுருவாங்களே. ஷோ, அப்பா இல்லாத பையன். என்ன அப்பா இல்லையா அவருக்கு? ஆமாங்க. ஐயோ சாரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு உன்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும். ஆமாம், ஃபஸ்ட்டு போகலாம் வாங்க. தேவ், என்னடா விளையாடுறியா? வீட்டில் கொண்டு போய் டைமுக்கு விடலனா அம்மா என்னை கொண்டுருவாங்கடா. அதுவா முக்கியம்? இவர் இங்கே மயங்கி போய் கிடக்குறாருடா. என்னாச்சோ ஏதாச்சும் பயமாக இருக்குடா. ஏன் சுகா அப்படி பண்ணுற? என்னத்தை அவங்க பேசுகிற எனக்கு புரியல. சுகா, நீ வேணால் வீட்டுக்கு போ, நான் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வரேன். நீ போ. என்னமோ சொல்கிறேன், நானும் இருக்கேன் கூட. சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு தான் கிளம்புறாங்க. அப்படியே பைக்லேயே உட்கார வச்சுட்டு ஜங்குக்கு அப்படியே தயாங் மேலே விழுந்துக்கிட்டே இருக்கான். ஒன்றும் இல்லை, இதோ பக்கத்தில் வந்துட்டோம். இதோ ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. பார்த்து ஜிமின், பார்த்து தூக்குங்க. சரி டாக்டர் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கலேன். மயக்கம் போட்டான் டாக்டர். என்னாச்சு? ஏன் இப்படி பதறீங்க? ஹை ஃபீவர் டாக்டர். என்னன்னு தெரில, ஃபீவர் விஷயம் இருக்குன்னா ரொம்ப ஃபீவர் ஆகிடுச்சு. ஏதோ தாங்க முடியாமல் மயக்கம் போட்டான் போல். சரி பதறாதீங்க, நாங்கள் என்னென்னு பார்க்குறோம். யூ வெயிட் ஹியர். ஓகே டாக்டர். டாக்டரும் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுறாங்க. ரொம்ப ஹை ஃபீவராக இருக்குது. என்னது இது இவ்வளோ ஹை ஃபீவராக இருக்குது? மழையில் ஆட்டம் போட்டாரா? ஐயோ ஆமாம் டாக்டர், அது சும்மா. என்ன சும்மா? இப்போ இருக்க ரெய்னி சீசனுக்கு இந்த ஃபீவர்லாம் சும்மா இல்லை, ஹை ஃபீவர் அடிக்குது. அட்லீஸ்ட் இந்த இது சரியாகிறதுக்கு 1 வீக்காச்சும் ஆகும். என்னங்க விளையாடுறீங்க எப்படி? அதில் டாக்டர் என்ன மெடிசன்ஸ் கொடுக்கணும்? எவ்வளோ சீக்கிரம் குணமாகும்? இங்கே ரொம்ப ஒரு மாதிரி தயாங் பதறி போய் பேசிகிட்டு இருக்கான் டாக்டர்கிட்ட. இது ஜிமின் சுகா 2 பேருமே ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க.
அது 1 வீக் ஆகும்ப்பா. 1 வீக் ஆகுமா? ஐயோ, என்னால் தான் எல்லாம் இதெல்லாம். சரி விடு தயம், புலம்பாதடா. ஒன்னாலன்னு ஒன்றும் கிடையாது. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க, அதனால தானே. இல்லை சுகா, என்னால் தான் அவர் இந்த நிலைமைக்கு கிடக்கிறாரு. டக்குன்னு தயாங்க அழ ஆரம்பிச்சிடுறான். டேய், எதுக்குடா அழுகிற? அவன் என்னமோ உனக்கு ரொம்ப க்ளோஸ் மாதிரியும். என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ? சரி விடு, சின்ன தப்பு தானடா, இதுக்கு போய் இவ்வளோ அழுதுகிட்டு. இல்லைடா, எனக்கு ஏதோ மாதிரி ஃபீல் ஆகுது. நான் யாருக்கும் இவ்வளோ ஃபீல் பண்ணிலாம் அழுததில்லை. எனக்கு என்னென்னமோ தோணுது சுகா. சரி சரி அழாத. சுகா தயங்க கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக டாக்டர் திருப்பியும் வந்துட்டு, இங்கே பாருங்கள், அட்லீஸ்ட் 1 வீக் இவர் பெட் ரெஸ்ட் எடுக்கணும். அந்தளவுக்கு உடம்பு வீக்காக இருக்குது. சரியாக சாப்பிட வர மாட்டாரா? அது அது டாக்டர். என்ன சொல்லுங்க. தெரியல டாக்டர். என்ன தெரியலையா? என்னங்க நீங்கள்? சரி, அவங்க கூட வந்தவங்க இந்த ரெசிப்டில் மட்டும் சைன் போடுங்க. ஐயோ, நான் உங்கள் ஃப்ரெண்டாச்சே. ஃப்ரெண்டா? ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருக்கணுமே. இப்போ நான் என்ன பண்ணுறது? ஜேகே அம்மாட்ட சொன்னால் அவ்வளோதான். அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுவாங்களே. வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும். ஜிமின், என்னாச்சு? இல்லை, ஃபேமிலி மெம்பர்ஸ் ரெசிப்டில் சைன் போட சொன்னாங்க. ஓ, நீங்கள் கொடுங்க. ஜேகே அம்மாட்ட நான் பேசுகிறேன். அவங்கள பொறுமையாக கூட்டிகிட்டு வர வேண்டியது என் பொறுப்பு. என்னால் தானே நடந்தது. நானே இதை சால்வ் பண்ணுறேன். சரி, இந்தாங்க. ஹலோ ஹலோ, யாருப்பா? புது நம்பர்லேருந்து கால் வந்திருக்கு. ஹலோ ஆண்டி, நான் தயாங் பேசுகிறேன். நான் ஜேகேவோட ஃப்ரெண்டு. அவருக்கு உடம்பு சரியில்லாமல் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். அதான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். என்ன, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கீங்களா? என் பிள்ளைக்கு என்னாச்சு? சாப்பிட்னா சாப்பிடவே மாட்டான். ஃபீவரோட காலேஜுக்கு போகாதனாலும் கேட்க மாட்டான். என்ன தான் பண்ணுறதுன்னே தெரியல. சரி, எந்த ஹாஸ்பிட்டல்? நான் வரேன். இங்கே ஃபோனை வைங்க. அம்மா, நீங்கள் வந்துடுவீங்கள? இங்கே பேசுகிறத பார்த்தா. இல்லைப்பா, நான் வந்துடுவேன். சரிம்மா, நான் வைக்கிறேன். என்ன சொன்னாங்க தாங்க அம்மா? வரேன்னு சொன்னாங்க ஜிமின். ஒன்றும் பயப்படாதீங்க, கன்வின்ஸ் பண்ணியாச்சு. அழுவலாம் இல்லை, வந்துடுவாங்க. கொஞ்ச நேரத்தில் ஜேகே அம்மாவும் வந்துடுறாங்க. எங்கே எங்கே என் பிள்ளை? ஆண்டி ஆண்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னு சுகா சொல்கிறான். ஆமாம், என்கிட்ட ஃபோனில் பேசுனது யார்? நான் தான்ம்மா. என்னப்பா ஆச்சு என் பிள்ளைக்கு? சாப்பிடவே மாட்டான்ப்பா வீட்டில். எதுக்கு எடுத்தா படிக்கிறேன்னு என்னதான் சொன்னாலும் கேட்கவே மாட்டான். ஐயோம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எதுக்கு அழுகிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்துட்டாங்களா? நான் தான் உங்கள் அம்மா. அம்மா, இதில் ஒரு சைன் போடுங்க. இந்தாங்க டாக்டர். என் பையனுக்கு எப்படி இருக்குது? அதான் சொல்லியிருப்பேனே, 1 வீக் பெட் ரெஸ்ட் எடுக்கணும். அவர் ரொம்ப வீக்காக இருக்கார். என்ன 1 வீக்கா? என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஆமாம்மா, உங்கள் பையன் ஒழுங்காக சாப்பிட மாட்டான்னு நினைக்கிறேன். மழையில் ஆட்டம் போட்டிருக்காரு. ரொம்ப உடம்பு வீக்காக இருக்குது. கண்டிப்பாக 1 வீக் பெட் ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். ஐயோ, இப்படி நான் ஒரு ஆளை பார்த்துக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் வீட்டில் என்னம்மா ஆச்சு? ஏன்? இல்லைப்பா, வேண்டாம், நீங்கள்லாம் போங்க, நான் பார்த்துக்கிறேன். ஏம்மா, என்னாச்சு? சொல்லுங்கள், நான் இருக்கேன்ல, சொல்லுங்கள் என்கிட்ட அப்படின்னு தயாங்க சொல்கிறான். இல்லைப்பா, எனக்கு வேற உடம்பு சரியில்லை. ஆனாலும் ஜேகே என்னை பார்த்துக்கிட்டு தான் எல்லா வேலையும் செய்வான். இப்போ அவனுக்கே உடம்பு சரியில்லை, நான் எப்படி? ஐயோ, என்னம்மா சொல்கிறீங்க? சரி விடுங்க, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் இல்லை. நீங்கள் வீட்டுக்கு கிளம்புறதுனா கிளம்புங்க. இல்லைப்பா, நீ அட அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க. ஏய் தயம், என்ன பேசிகிட்ருக்க நீ? ஒரு வாரம் எப்படிடா நீங்கள் அம்மாட்ட சொல்லாமல்? சுகா, நான் பார்த்துக்கிறேன், ஆண்டி முன்னாடி எதுவும் சொல்லாத. சரி அம்மா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போதைக்கு உள்ளே போய் பார்த்துட்டு நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன் உங்கள் பையனை. என்னால் தான் அப்படி ஆச்சு. என்ன, ஒன்றாலையா? ஆமாம், அவன் கூட சொன்னான், ஏதோ ஒரு பையன் அழகாக வந்து மழையில் ஆட்டம் போட்டுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான்ப்பா. இதுக்கேற்றனே தயாங்கு டக்குன்னு ஒரு செகண்ட் ஹார்ட் பீட் அப்படியே ஸ்டாப் ஆகுது. என்னை பற்றி சொல்லியிருக்காரா வீட்டில்? சளி பிடிச்ச அன்றைக்கே வந்து சொன்னான்.
நான் தான் காட்டுன்ட்டு இருந்தேன். கடைசியில் நானே பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. வேணாம்ப்பா, உனக்கு எதுக்கு இந்த சிரமம், நானே பார்த்துக்கிறேனே. அட சொன்னால் கேளுங்க, நானே பார்த்துக்கிறேன், இங்கே பார்த்துட்டு கிளம்புங்கம்மா. சரிப்பா, ஆனால் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, கடவுள் மாதிரி வந்து என் பிள்ளை பார்த்துக்கிறல. ஐயோ இதில் என்ன இருக்குது, நான் பண்ண தப்ப நானே சரிப்படுத்துகிறேன், அவ்வளோதாம்மா. சரிப்பா, நான் பார்த்துட்டு கிளம்புறேன். சரிம்மா, நீங்கள் பார்த்து போங்க. ஜேகே அம்மா ஜேகேயை பார்த்துட்டு அப்படியே கிளம்புறாங்க. டேய் தயம், என்ன பேசிகிட்டு இருக்க நீ? நீ பாட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்க. வீட்டில் உங்கள் அம்மா அப்பாவுக்கு யாருடா பதில் சொல்கிறது? அப்பா ஃபாரினில் இருக்காரு, அதை கூட விட்டுரு. அம்மாவுக்கு யாருடா பதில் சொல்கிறது? என்னடா விளாண்டுட்ருக்க? அம்மாட்ட நான் பேசிக்கிறேன் சுகா, நீ ஃபஸ்ட்டு கிளம்பு. போயிட்டு எனக்கு கால் மட்டும் பண்ணு, வீட்டுக்கு போய் ரீச் ஆகிட்டு. என்னடா பேசுகிற? உனக்கும் உடம்பு சரியில்லைடா, அது ஞாபகம் இருக்கா இல்லையா? சுகா விடு, அவன் போக்கில் விடு, அவனை ஸ்ட்ரெஸ் பண்ணாத, அவன் தான் பார்த்துக்கிறேன்னு சொன்னல, நீ வா கிளம்பு. ஆனால் ஜிமின், பார்த்துக்கலாம், எதுனாலும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம், வாங்க. இப்போ என்ன, நம்ம ஃப்ரெண்டுக்கு தானே, நம்ம எல்லாம் சேர்ந்து அவனை பார்த்துக்க மாட்டோமா? நம்ம ஃப்ரெண்டா? ஏன் உன் ஃப்ரெண்டு இல்லையா அவன்? சொல்லு சொல்லு சுகா. இல்லை ஃப்ரெண்டு தான், ஆனால் எனக்கு பயமாக இருக்குது ஜிமின். எங்கள் வீட்டில் ரொம்ப தயங்க திட்டுவாங்க. என்ன சொல்கிற? ஆமாம், அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, கண்ட மேனிக்கு திட்டுவார் சுகா. ஆமாம் சுகா, அதெல்லாம் முழுசாக அவங்களுக்கு தெரியாது. கூட சின்ன வயசுலேருந்து வளர்ந்த எனக்கு தான் தெரியும். ஒரு மாதிரி ரொம்ப பேசுவாங்க, அதெல்லாம் தாங்கிட்டு வீட்டில் இருக்கான். ஆனால் அவங்க அம்மா அப்படி கிடையாது. அவங்க அம்மா ரொம்ப ஸ்வீட். ஆனால் என்ன, தயங்க சேட்டை பண்ணால் மட்டும் கண்டிப்பாங்க, அது எல்லாமா பண்ணுறது தான். சரி வாங்க, நம்ம கிளம்பலாம். இவன் அடம் பிடிச்சானா விடமாட்டான். தயம் பார்த்து இருந்துக்கோடா. சரிடா நீ போ, நீ உடம்ப பார்த்துக்கோடா. சரி சுகா, நீ போ, ஜிமனை கூட்டிகிட்டு பத்திரமா போ. தயம் பார்த்து இருந்துக்கோங்கண்ணா, எதனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் வரேன். ஓகே ஜிமன், தேங்க்ஸ். அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இங்கே தயாங் தான் உள்ளே போய் ஜேகேயை பார்க்குறான். அவன் ஃபேஸு பாடி ஃபுல்லாகவே ரொம்ப பேலாக இருக்குது அந்த ஃபீவரில். ஷோ எப்படி கிடக்குறாரு, எல்லாம் என்னால் தானே. சே, ஏன் இப்படி இருக்கேன் செல்ஃபிஷா. இனிமேட்டு நான் வாழ்க்கையில் மலையிலே ஆட்டம் போட மாட்டேன். அந்தளவுக்கு எனக்கு கொண்டு போய் நிறுத்திடுச்சு இந்த ஒரு விஷயம். மனுஷன் கையில் சூப்பை கூட எடுத்து குடிக்க முடியாமல் அந்தளவுக்கு வீக். என்னன்னு தெரியல ஜேகே, உங்களை பார்த்தாலே ஹார்ட் பீட்லாம் ரொம்ப வேகமாக துடிக்குது. ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, என்னன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியல. அது என்ன ஃபீலிங் எனக்கு தெரியல. ஆனால் ஐம் ஸோ சாரி ஜங்கு, நான் வேணுன்ட்டே பண்ணல. அது ஏதோ கரெக்டாக பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்கு கை அசையுது. ஜங்கு ஜங்கு வா, எப்போ என்னை விட்டு போனா, நான் என்னப்பா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறான். ஜங்கு ஜங்கு ஒன்றும் இல்லை, நான் கூட இருக்கேன் அப்படின்னு தயான் கையை பிடிச்சிக்கிறான், ஜங்கு கையை. ஜங்குக்கு இன்னும் grip-ஆ பிடிச்சிக்கிறான். ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறான். பா என்னப்பா பண்ண, எப்போ தனியாக விட்டு போனோம், ஏன்ப்பா இப்படி பண்ண நீ? கடைசி வரைக்கும் எனக்கு அப்பா பாசமே இல்லாமல் போயிடுச்சுல. அம்மா பாவம் எனக்காக எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. பா மேலே இருந்து பார்க்குறியாப்பா? பா என்னப்பா பேசுப்பா அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிடுறான். என்னாச்சு? ஐயோ ஜங்கு ஜங்கு இங்கே பாருங்க, அப்பா அப்பா உங்கள் கூட தான் இருக்காரு. ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன்ல, ஒன்றும் இல்லை. அப்போ தான் ஜங்கு கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஷியஸ்னஸ் வந்து தாங்க அங்கே இருக்கிறத பார்க்குறான் படுத்துட்டே. நீங்கள் ஒன்றும் இல்லை, பதறாதீங்க சரியா, உங்கள் கூட இருந்து நான் உங்களை பார்த்துக்குவேன். ஆனால் அம்மா அவங்க வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நல்லா அவங்கள பார்த்துக்க சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். நீங்கள் ஃபீல் பண்ணாமல் படுத்து ரெஸ்ட் எடுங்க, உங்கள் கூட 1 வீக் நான் இருப்பேன். என்னங்க என்ன பேசுகிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது, பேசாமல் படுத்து ரெஸ்ட் எடுங்க சரியா? டைம் ஸ்கிப் பண்ணா அப்படியே ஜங்கு தூங்கிடுறான். தயங்கும் அப்படியே ஒரு மாதிரி சொக்குது அவனுக்கு. தூங்கிடுறான் அவனும்.
திடீர்னு ஜங்குக்கு பயங்கரமாக குளிர ஆரம்பிக்குது. தயாங் 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 எதுவும் கேட்கல, நல்லா தூங்கிட்டு இருக்கான். தயாங் குளிருது தயாங், ஏங்க ஏங்க எந்திரிங்க, எனக்கு குளிருது. அப்போது தயாங்க பிடிச்சி தட்டுவான். அப்போ தான் தயாங்க்கு முழிப்பு வருது. என்னாச்சு என்னாச்சு, எனக்கு குளிருது குளிருது குளிர்தா, ஐயோ ஹாட் பேக் இங்கே இல்லையே, இப்போ என்ன பண்ணுறது? எங்கே வாங்க, என் பக்கத்தில் உட்காருங்க, பக்கத்தில் உட்காருங்க. ஆ ஆ உட்காரு உட்காரு உட்காரு, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. ஐயோ கை இப்படி நடுங்குதே. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, என் பக்கத்தில் படுத்துக்கிறீங்களா ப்ளீஸ், எனக்கு ரொம்ப குளிருதுங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? ரொம்ப குளிர் தாங்க முடியாமல் ஜேகே தயாங்க அப்படி இழுத்து பிடிச்சி படுக்க வச்சுக்கிறான். ஜங்கு குளிர், ஐயோ ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. அப்படியே தயாங்க இறுக்கி கட்டி பிடிச்சி தூங்கிடுறான். தயாங் செஸ்டில் தான் அப்படியே ஜங்கு படுத்திருக்கான். ஐயோ குழந்த மாதிரி இருக்கானே, என்னாச்சு? எனக்கு ஏன் ஒரு மாதிரி படப்படன்னு வருது? ஜங்குக்கு உனக்கு ஒன்றும் இல்லை, நான் கூட இருக்கேன். ஒன்றும் இல்லை ஜங்கு, நான் இருக்கேன். தயாங் சடனாக என்ன யோசிச்சான்னு தெரியல. ஜங்கு எதுக்கும் கவலைப்படாதண்ணா, நான் இருக்கேன் அப்படின்னு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன், நல்லா தூங்கு.